அதோ உன் தாய் என்றாள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின மூன்றாவது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன். சீஷனாகிய யோவானை குறித்து சொல்கிறார், அதோ உன் தாய். அல்லேலூயா. கடைசி நேரத்திலே கூட தன் தாயை பார்க்க வேண்டும் அல்லது பராமரிக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய தாய் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக ஒரு பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறார் என்றால் யோவானுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏறத்தாழ இந்த பொறுப்பு கொடுக்கும்போது அல்லது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் பொழுது இந்த மரியாளின் வயது ஏறத்தாழ 50 என்று சொல்கிறார்கள். இதற்கு பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிற்பாடு மரியாள் 12 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மரியாள் அப்படின்னா கண்ணீர் என்று அர்த்தம். எபிரேய பாஷையிலே மிரியாம் என்பதனுடைய கிரேக்க வடிவம் தான் மரியாள். வேதத்திலே பார்க்கும் பொழுது 7 விதமான மரியாள்கள் இருக்கிறாங்க. சொல்வதற்கு நேரம் இல்லை, அதனால இங்கே நாம் பார்ப்பது ஒரே ஒரு மரியாள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த சுமந்த அவருடைய தாயாகிய மரியாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த யோவான் மூலமாக மரியாளுக்கு கிடைப்பதற்கு இந்த மரியாள் என்ன காரியம் செய்திருந்தால், எப்படிப்பட்ட மரியாளாக இருந்திருந்தார்கள், இந்த மரியாளின் சுபாவம் தான் என்ன, குணாதிசயம் என்ன என்பதை குறித்து 3 விதமான காரியங்களை உங்களோடு கூட சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மரியாள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனோடு கூட அல்லது கர்த்தரோடு கூட இருந்த மரியாள். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28. கிருபை பெற்றவளே வாழ்க, உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடனே கூட இருக்கிறார். தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திலே மிகச்சிறந்த ஆசீர்வாதம் எது தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான். அல்லேலூயா. அப்ப இந்த மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லா நேரத்திலும் கர்த்தரோடு கூட இருக்கிற அனுபவம் உள்ளவளாய் இருந்தால், அதனாலதான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேனா? ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை அவர் நினைச்சிருந்தா அவரே என்ன பண்ணலாம், சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம். ஆனால் 12 அப்போஸ்தலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். போதும். இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 12 அப்போஸ்தலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர்களை தெரிந்து கொண்டது நீங்க வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் நோக்கமே என்ன தெரியுமா? தம்மோடு கூட இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் பிரசங்கம், அதுக்கப்புறம் தான் பிசாசுகளை துரத்துறது, அதுக்கப்புறம் தான் வியாதிகளை சுகப்படுத்துவது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த சபையிலே கொண்டு வந்த நோக்கம் என்ன? நம்மை ரட்சித்த நோக்கம் என்ன? அவரோடு கூட நான் இருக்கிறேனா? மரியாள் கர்த்தரோடு கூட இருந்தாளாம். ஐயா, வசனம் நம்மளுக்கு தெரியும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை இருக்கு. இம்மானுவேல் என்றால் தேவன் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இதோ உலகத்தின் சகல நாட்களும். இதெல்லாம் சரி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சரி, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா? வித்தியாசம் இருக்குங்க, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் தான், விசுவாசிகள் தான், ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை, தேவனை விட்டு விலகி போகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கேள்வி, நான் ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேனா?
சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு தாயினுடைய வயிற்றிலே பார்க்கும்பொழுது ஒரு கரு சேய் உருவாகிறது என்றால் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் நடுவில் என்ன இருக்கும்? நெஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. அந்த தாயினுடைய ஆகாரம் எதுக்கு போகணும்? பிள்ளைக்கு போகணும். அந்த நஞ்சு கொடி வழியாக போயிட்டு இருக்கும். அந்த ரெண்டுக்குமான கனெக்ஷன், அந்த கொடியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும் தெரியுமா? பிள்ளை பிழைக்குமாங்க? அப்படியே பிழைச்சாலும் அது தேருமா? அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியம். உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இருக்கும், வீடு இருக்கும், எல்லா சொத்து இருக்கும், நகர் இருக்கும், பதவி அந்தஸ்து எதற்குமே குறைச்சிருக்குது. ஆனால் ஆவியினுடைய காரியத்திலே நான் ஆண்டவரோடு கூட தொடர்பு இல்லாதிருந்தால் எல்லாம் வீணாய் போய்விடும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பேன். அப்ப யாரோட நான் இருக்கணும் என்றால், ஆண்டவருடைய நோக்கமே அவர் என்னோடு கூட, அவர் அவரோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எனக்கும் ஆண்டவருக்குமான தொடர்பு எப்படியா இருக்கிறது? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் அவரோடு கூட இருக்கிறேனா? டூ வீலர்ல கார்ல அதிகமா ஒரு வசனம் எழுதி வைப்பீங்க. என்ன வசனம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. என் சமூகம். கோயிலுக்கே வரமாட்டாரு, சர்ச்சு பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டாங்க, அப்படியே போர் அடிச்சா வந்து பார்க்கறது. ஆனா வசனம் என்னமா எழுதிருக்கும்? யாருக்கு தெரியுமா அந்த வசனம் சொன்னாரு? எப்போ சொன்னார் தெரியுமா? 40 நாட்கள் தேவ சமூகத்திலே இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவ சமூகத்திலே காத்திருந்த மோசேங்கிற தாசனை பார்த்து சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தை தேடுறதும் கிடையாது, நாடுறதும் கிடையாது, அவரோட கூட இருக்கிறதும் கிடையாது. ஆனா சிக்கரை மாத்திரம் வண்டியில ஒட்டிட்டுனா ஆண்டோடைய சமூகம் முன்பாக போகுமா? நெவர். இன்னைக்கு அநேகர் நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும். முடியுமா? முடியாதுங்க. உலக ஆசீர்வாதம் கிடைக்குங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதான் கனிகளால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. காரணம் என்ன? அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கு நாம் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மரியாள் ஆண்டவருக்கு ஒருவேளை ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? மரியாளுடைய முதல் காரியம், அவள் தேவனோடு கூட இருந்தாள். தேவன் மரியாளோடு கூட இருந்தார், கர்த்தர் மரியாளோடு கூட இருந்தார். இன்றைக்கு வந்திருக்கிறனா மூன்றாவது வார்த்தையை தியானிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம் இருக்கிறதா? நான் ஆண்டவரோடு கூட இருக்கிற, சேர்ந்து இருக்கிற, ஒன்றி இருக்கிற, ஐக்கியப்பட்டு இருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இரண்டாவதாக, மூன்றாவது வார்த்தை அல்லது இந்த மரியாளுடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவளாய் காணப்பட்டால். வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 2:5. அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறாரோ போதும், அவர் சொல்ற மாதிரி செய்யுங்கள் என்று சொல்லி வேலைக்காரர்களுக்கு மரியாள் கட்டளையிடுகிறார்கள். அப்ப இரண்டாவதாக இந்த மரியாள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு அல்லது இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவராக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துமா? இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? அல்லேலூயா. ஏன் தட்ட சொல்லணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மூணாவது வார்த்தையில இப்ப நிறைய பேர் மூன்றாவது வானத்துக்கு ஏறிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல கூலிங்க வேற ஏசி போட்டிருக்கீங்க. சரி. இரண்டாவதாக இந்த மரியாள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால். அவ கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவ வார்த்தைக்கு சொன்ன அந்த வேலைக்காரர்களும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அநேக சத்தியங்கள் வரத்தான் செய்து கொண்டிருக்கின்றன, வார்த்தைகள் கடந்து வரத்தான் செய்கின்றன. ஆனாலும் என் வாழ்க்கையிலே ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கீழ்ப்படிதலோடு கூட வார்த்தையை நான் வாங்கி இருக்கிறேனா? அல்லேலூயா. முதப்படி என்ன படிதான்?
படி மேல 10வது இடத்துல என்னதான் விழணும்? நம்ம தலைகீழ் தான் விழணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மேல் படி அல்லது மேலான அல்லது உயர்வான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு விரும்புகிறார்கள். ஆனால் எந்த படியில கால வைக்க முடியல அவங்களால. போய் சேர முடியுமா மேல? இங்கிருந்து தாங்க ஆரம்பிக்கணும். ஒரே இடத்துல மேலக்கு வச்சுனா தலகுப்புற தான் நம்ம விழுவோம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே வந்திருக்கிற நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் காணப்படுகிறதா? பைபிள் ஒரு உதாரணம் வாசிங்க பாப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அடுத்த வசனமா? பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க. அந்த படையே அவர்கள் செய்து திரளான மீன்களை பிடித்தார்கள். போதும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது நடந்த காரியம் இது. வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ராம் முழுவதும் வலையை போடுறாரு. வலையில் இருந்து மீன் அகப்படவில்லை. வெறும் வலையோடு கூட ஏமாற்றத்தோடு ஒன்றும் அகப்படாதபடி இந்த படகை வைத்துக் கொண்டிருக்கிறார் சீமோன் பேதுரு. இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்பா, அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்கள் வலைகளை போடுங்கள். 4வது வசனத்தை மீண்டும் வாசிங்கம்மா. ஆழத்திலே தண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். வசனத்தை வார்த்தையை கொஞ்சம் கவனமா வாசிங்க. வலைகளை இங்கிலீஷ் பைபிள் அழகா எழுதியிருக்கும், நெட்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அடுத்த வசனத்துல 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது கடைசி இப்படியாய் முடிகிறது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நெட் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வரும். வலைகளை போடுவேன் போடுங்கன்னு சொன்ன ஆண்டவர் இந்த சீமோன் பேதுருடைய கீழ்ப்படிதல், வலைகளை அவன் போடவில்லை, வலையை போட்டானா. என்னங்க வித்தியாசம் இருக்கு? அந்த நாளிலே மீனவர்கள் மீன் பிடிக்கும் பொழுது காற்று திசையிலே அல்லது தண்ணீர் ஓட்டத்தின் திசையிலே மீன் போகும். அப்ப அந்த மீன் பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, படகுக்கு 4 புறம், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்று சொல்லி 4 புறமும் வலையை வீசுவார்கள். ஒருவேளை தண்ணீர் மாட்டம் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் மாட்டோம், அப்படி மாட்டாது. அதனால 4 புறமும் வலையை வீசுவார்கள், வலைகளை வீசுவார்கள். அப்போ அந்த வீசும்போது அந்த பகுதியில் எதாவது கிடைக்குதோ அதை எடுத்து போட்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன நடந்துச்சு? ராம் முழுதும் பிரயாசப்பட்டாரு. சொந்த போட்டு தான், சொந்த போட்டா இருந்தாலும் 4 பேரை வலையை போடுறதுக்கு ஆட்களை கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த ஆட்களை கூட்டு போறதுக்கு கூலி வேணும். ஏற்கனவே இங்க சீமோன் பேதுருக்கு கூலி கூட கிடைக்காத அளவுக்கு மீனே கிடைக்கல, நஷ்டத்தின் மேல நஷ்டம். அப்போ இந்த சீமோன் பேதுருடைய நிலைமை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, வலைகளை போடுப்பா, கூட எடுத்துட்டு போன்னு சொல்லும்போது இப்ப பேதுருடைய நிலைமை என்ன தெரியுமா? பேதுரு கீழ்ப்படிஞ்சாருங்க, ஆனா முழுசா கீழ்ப்படியல. நான் சொல்றது விளங்குதா? 4 பேரை கூப்பிட்டு வலைகளை போட்டுமே எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அப்போ ஒன்று பண்ணுறேன், வலையை மாத்திரம் போடுவேன் என்று சொல்லி வலைகளை போடு என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு பாதி கீழ்ப்படிந்து வலையை போடுகிறேன் என்றால், ஆனால் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? சொன்ன வார்த்தையின்படியே திரளான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அந்தபடியே தான் அவன் செய்தான். ஒருவேளை முழு விதமான அந்த அர்ப்பணிப்பு இல்லாத அல்லது கீழ்ப்படுதல் இல்லாவிட்டாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படியே இருக்கிறோம்? கீழ்ப்படிதல் இருக்கிறதா? முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கிறதா? அன்றைக்கு மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். 3வது வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற காரியம், கர்த்தரோடு கூட நான் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படைய வேண்டும். 3வதும் கடைசியுமாக ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 1:14.
அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ இங்க யார் இருக்கா என்று சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஜபத்திலே தரித்திருந்தாள். அல்லேலூயா. அப்ப ஏன் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்டது, அல்லது யோவான் மூலமாக ஒரு பராமரிப்பு மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தால், இந்த மரியாளுடைய சுபாவம் என்ன? தேவனோடு கூட உறவோடு இருந்தது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, ஜபத்திலே தரித்திருக்கிறவளாய் காணப்பட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜப ஜீவியம் எப்படியா இருக்கிறது? சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, மோர் பிரேயர் மோர் பவர், லெஸ் பிரேயர் லெஸ் பவர், நோ பிரேயர். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் எத்தனை நேரம் ஆண்டவரோடு பேசுகிறேன்? மணிக்கணக்காக பேசுகிறோம்ல ஃபோனில். தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க சொல்லி மணிக்கணக்காக மற்றவரிடத்திலே பேசுவதற்கு நேரம் ஒதுக்குகிற நான், என்னையும் உங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய ஆண்டவருக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுத்து ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். மரியாள் ஜபத்திலே தரித்திருக்கிறவளாய் காணப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஜப ஜீவியம் எப்படியாய் இருக்கிறது? பைபிளில் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் இப்படியா சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது போதுமா. 7வது வசனத்தை வாசிங்க. பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள், போதும். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னா, எலிசபெத்து, சகரியா ஒரு ஆசாரியானவன், தூபம் காட்டுற வேலையை செய்கிற ஒரு மனிதன். இப்படிப்பட்டவர்களுக்கு பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. வசனமே சொல்லி இருக்கிறது, 2 பேருக்கு என்ன இல்லையா? பிள்ளை இல்லை, வயது சென்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவத்தின் போது சகரியாவுக்கு 85 வயதோ, எலிசபெத்துக்கு 75 வயது என்று சொல்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். 13வது வசனம் சொல்கிறது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதாவது ஜெபம் கேட்கப்பட்டது. எப்போ அதை சொல்றாரு? எப்போ நாம் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம்? பொதுவா திருமணம் ஆனவொன்னே என்ன பண்ணிப்போம்? ஜெபம். ஒருவேளை ஒரு 20 வயசுல 25 வயசுல திருமணம் ஆகியிருந்தது வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பொதுவாக உலக பிரகாரமான எல்லாரும் திருமணம் ஆன உடனே ஜெபம் பண்ணுவோம். 1 வருஷம், 2, 5, 10, 15 வருஷம் கழிச்சுலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில குடும்பத்தில் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். சரி, ஒரு 20 வருஷம் வைங்க. அதுக்கப்புறம் பிள்ளைக்காக அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்களா? ஒன்று நமக்கு இன்னும் பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்றது வேற, இல்ல வேறொரு பிள்ளை எடுத்து வளர்ப்பது வேற. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே 13வது வசனம் சொல்றது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஐயா, நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்பதாக நீங்க ஜெபம் செய்திருந்தாலும் சரி, உங்கள் ஜெபத்தை நீங்களே மறந்திருக்கலாம். ஆனால் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், ஜெபத்தை புறம்பே தள்ளாத ஆண்டவர், உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் பதில் கொடுப்பார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆனால் அந்த ஜெபத்திலே தரித்து நிற்கிறவனா நான் காணப்படுகிறேனா? நல்லா இருக்கும்போது நல்லா தான் கை தட்டுறோம்ல, நல்லா இருக்கும்போது நல்லா தான் சர்ச்சுக்கு வரோம். ஆனால் ஒரு பிரச்சனை பாடுன்னு வரும்போது தான் எல்லாமே என்ன ஆகுது? இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், எல்லா நேரத்திலும் ஜபத்திலே தரித்திருக்கவனாய் காணப்படுகிறேனா? 3 விதமான காரியங்கள் மரியாள் மூலமாக கர்த்தரமோடு கூட பேசியிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரியாளை போல ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, மரியாளை போல ஒரு பெரிய பொறுப்பு, ஒருவேளை என் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்றால், மரியாளை போல கர்த்தரோடு இருக்கிற அனுபவம்
அல்லது மரியாளை போல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவளாக, மரியாளை போல ஜபத்தில் நான் தரித்திருக்கும் போது ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினாள். அல்லேலூயா. எந்த பெண்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற பாக்கியத்தை அவள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த மூன்றாவது வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன்.